மயிலாடுதுறை மாவட்டம் தமிழ்நாட்டின் முக்கியமான காவிரி டெல்டா பகுதிகளில் ஒன்றாகும். இந்த மாவட்டம் விவசாயம், மீன்வளம், கல்வி மற்றும் சிறு தொழில்களில் முன்னேற்றம் அடைந்து வருகிறது. தொழில் வளர்ச்சி மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெரிய தொழிற்சாலைகள் குறைவாக இருந்தாலும் சில முக்கிய தொழில்கள் வளர்ச்சி பெற்று வருகின்றன. விவசாயம் சார்ந்த தொழில்கள், நெல் அரிசி ஆலைகள், எண்ணெய் ஆலைகள், தேங்காய் மற்றும் கரும்பு பொருட்கள் தயாரிப்பு, மீன்வளம், பூம்புகார் மற்றும் கடலோர பகுதிகளில் மீன்பிடி தொழில் முக்கியமான வருமானமாக உள்ளது. கைத்தொழில், கை நெசவு, வெள்ளி மற்றும் பித்தளை பொருட்கள் தயாரிப்பு சில ஊர்களில் உள்ளது. சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள், உணவு பதப்படுத்தல், மரவேலை, கட்டுமான பொருட்கள் உற்பத்தி போன்றவை வளர்ந்து வருகின்றன. சுற்றுலா வளர்ச்சி, கோவில்கள் மற்றும் பாரம்பரிய இடங்கள் காரணமாக சுற்றுலா தொடர்பான தொழில்கள் அதிகரிக்கின்றன. உணவு குறை மற்றும் விவசாய நிலை மயிலாடுதுறை மாவட்டம் பொதுவாக வளமான விவசாய பகுதி என்றாலும் சில சவால்கள் உள்ளன. காவிரி நீர்வரத்து குறையும் ஆண்டுகளில் நெல் விளைச்சல் பாதிக்கப்படுகிறது. மழை குறைவு மற்றும் வெள்ள பாதிப்புகள் விவசாயத்தை பாதிக்கின்றன. சில கிராமங்களில் வேலைவாய்ப்பு குறைவால் குடும்பங்களின் வருமானம் குறைந்து உணவு பாதுகாப்பு சிக்கல்கள் ஏற்படுகின்றன. அரசு வழங்கும் இலவச அரிசி, மதிய உணவு திட்டம், விவசாய உதவித்தொகை போன்றவை மக்களுக்கு உதவுகின்றன. மீன் வளம் மற்றும் தோட்டக்கலை வளர்ச்சி மூலம் மாற்று வருமான வாய்ப்புகள் உருவாகின்றன. மாவட்டத்தின் சிறப்புகள் காவிரி டெல்டா, வளம் புகழ்பெற்ற கோவில்கள், நெல் உற்பத்தி, பூம்புகார் கடற்கரை, பாரம்பரிய தமிழ் கலாச்சாரம். மயிலாடுதுறை மாவட்டத்தின் புகழ்பெற்ற இடங்கள் அல்லது கிராமங்களின் பட்டியல் வேண்டுமெனில் சொல்லுங்கள். இது போன்ற தகவலுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மற்றும் லைக் செய்து நீங்கள் எங்கிருந்து பார்க்கிறீர்கள் என்று கீழே பதிவிடவும், உங்களின் ஊரின் பெயரை குறிப்பிடவும்.